வணக்கம். இது வஞ்சமலர் தமிழ் கிரியேஷன். நீங்க சேனலுக்கு புதுசுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பெல் பட்டனும் கிளிக் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக்கும் ஷேர் பண்ணுங்க. வஞ்சமலர் தமிழ் கிரியேஷனின் இனிய வணக்கங்கள். தேர்வில் இடம்பெறும் மிகவும் முக்கியமான வினாக்கள். அந்தாதி பாட வல்லவர் ஒட்டக்கூத்தர். உதடுகள் ஒட்டாமல் பாடுவது நீரோட்டகம். நீரோட்டக யமக அந்தாதி பாடுவதில் வல்லவர் சிவப்பிரகாசர். ஒவ்வொரு பத்தும் ஒவ்வொரு சந்தத்தில் பாடப்படுவது பதிற்று பத்து அந்தாதி. பதிற்று பத்து அந்தாதிக்கு பல் சந்த மாலை என்ற வேறு பெயரும் உண்டு. பொறுத்துக: பெரிய திருவந்தாதி நம்மாழ்வார், திருத்தொண்டர் திருவந்தாதி நம்பியாண்டார் நம்பி, அற்புத திருவந்தாதி காரைக்கால் அம்மையார், திருவரங்கத்து அந்தாதி பிள்ளை பெருமாள் ஐயங்கார், தேவமாதா அந்தாதி வேதநாயகம் பிள்ளை, திருத்தொண்டர் திருவந்தாதி நம்பியாண்டார் நம்பி, திருக்கருவை பதிற்று பத்தந்தாதி அதிவீரராம பாண்டியன். பொறுத்துக: திருவந்தாதி திருமழிசை ஆழ்வார், ஞான அந்தாதி வேதநாயகம் சாஸ்திரி, வெண்பா அந்தாதி தொழுவூர் வேலாயுத முதலியார், சடகோபர் அந்தாதி கம்பர். பிள்ளை பெருமாள் ஐயங்காரின் வேறு பெயர்கள்: அழகிய மணவாளதாசர், தெய்வீக கவிஞர், திவ்ய கவி. கதம்பம் என்பதே கலம்பகம் என திரிந்ததாக கருதுபவர் டாக்டர் உவே சாமிநாத ஐயர். பொறுத்துக: திருவரங்க கலம்பகம் பிள்ளை பெருமாள் ஐயங்கார், மதுரை கலம்பகம் குமரகுருபரர், காசி கலம்பகம் குமரகுருபரர், திருக்காவலூர் கலம்பகம் வீரமாமுனிவர், ஆளுடைய பிள்ளையார் திருக்கலம்பகம் நம்பியாண்டார் நம்பி. நந்தி கலம்பகத்தால் மாண்ட கதை நாடறியும் என்று கூறியவர் சிவஞான சுவாமிகள். காமம் மிக்க கழிபடர் கிளவி என்னும் தொல்காப்பிய அடிப்படையில் தோன்றிய சிற்றிலக்கியம் தூது. தூது இலக்கியத்தின் வேறு பெயர் வாயில் இலக்கியம், சந்து இலக்கியம். கோப்பெருஞ்சோழனுக்கு பிசிராந்தையர் அனுப்பிய தூது அன்னம் விடு தூது. பொறுத்துக: அனுமனை ராமன் சீதைக்கு தூதாக அனுப்பினார். அங்கதனை ராமன் ராவணனுக்கு தூதாக அனுப்பினார். கிருஷ்ணனை பாண்டவர்கள் துரியோதனனுக்கு தூதாக அனுப்பினர். தூது பொருட்களை பற்றி கூறுநூல் இரத்தின சுருக்கம். மாரிவாயில் என்ற தூது நூலை எழுதியவர் நாவலர் சோமசுந்தர பாரதியார். அழகர் கிள்ளை விடு தூது நூலை 1936 ஊவேசா பதிப்பித்தார். சேரி மொழியார் செவ்விதிர் கிளந்து என தொல்காப்பிய நூற்பா பல்லு இலக்கியத்தை பற்றி கூறுகிறது. இஸ்லாமியர் பாடாத சிற்றிலக்கிய வகை பல்லு இலக்கியம். காவடி சிந்து என்ற இலக்கிய வகையை முதலில் பாடியவர் அண்ணாமலை ரெட்டியார். காவடி சிந்து மெட்டில் பாடல்களை இயற்றியவர் பாரதியார், கண்ணதாசன். வீரர் ஒருவரின் காயத்தை வெண்ணிற ஊசியால் தைத்த செய்தி இடம்பெற்ற நூல் பதிற்று பத்து. உலக உயிர்களை ஓர் அறிவு முதல் 6 அறிவு வரை வகைப்படுத்தியவர் தொல்காப்பியர். முதலை என்ற சொல் இடம்பெற்றுள்ள நூல் குறுந்தொகை. பண்டைய கால தமிழ் மக்களின் வாழ்க்கை முறை, நாகரிகம், பண்பாடு, வீரம் முதலியவற்றை வெளிப்படுத்தும் நூலாக விளங்குவது புறநானூறு. பெருமைக்கும் ஏனை சிறுமைக்கும் தத்தம் கருமமே கட்டளைக்கல் என்ற குறளில் பயின்று வந்துள்ள அணி ஏகதேச உருவக அணி. திருக்குறள் நெறியை பரப்புவதை தம் வாழ்நாள் கடமையாக கொண்டவர் குன்றக்குடி அடிகளார். உலகம் உண்ண உண், உடுத்த உடுப்பாய் என்று கூறியவர் பாரதிதாசன். நன்றி.